மை டியர் கௌதம் மீடியா சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம். நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். நேற்றா பார்த்தீங்கன்னா அபிஷியல் நியூஸ் வந்துச்சு. நம்முடைய புதிய அமைச்சர் ராஜ்மோகன்லேருந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்குப்பா. வெப்ப அலை அதிகரித்தா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு மேலே உங்களுக்கு பள்ளிகள் விடுமுறை நீடிக்கப்படும். அது யார் யாருக்கு? ஸோ 1 to 12 வரைக்குமே அது நீடிக்கப்படுமா, இல்லை 1 to 3rd 4th ஸ்டாண்டர்ட் வரை தான் நீடிக்கப்படுமான்னு சொல்லி தான் இப்போ ஒரு மிகப்பெரிய நியூஸாக இருந்துகிட்ருக்கு. அது என்ன தகவல்னு சொல்லி பார்த்தோன்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் இது 2 மட்டும் தான் நான் கேட்குறேன். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ பண்ணிடுவீங்க நம்புறேன். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு நமக்கு நேற்றே பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தகவல் வந்துச்சு. மே 25ஆம் தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்ப அலை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் சரி ஏகப்பட்ட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வந்திருக்கு நம்முடைய அமைச்சருக்கு, புதிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு. வந்தனால பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நான் ஜோசப் விஜய் அவர்கிட்ட தான் முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க சொல்கிறத வச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த தகவலை நாங்கள் கொடுப்போம். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ஹாப்பி நியூஸ் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக விடுமுறையானது நீடிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. பட் அது யார் யாருக்கு? ஸோ 1 to 12 எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா, இல்லை 1 to 3rd ஸ்டாண்டர்ட் வரை மட்டும் பண்ணுறாங்களா? அதுதான் ஒரு சந்தேகமாக இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 to 3rd ஸ்டாண்டர்டுக்கு ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகளே கிடையாது. ஜூன் 3ஆம் தேதி தான் பள்ளிகள் திறப்பு. இப்போ ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 4th to 12th மட்டும் தான் ஸ்கூல் திறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில் ஸோ மேபி பார்த்தீங்கன்னா 4th to 12th வேணால் ஜூன் 3ஆம் தேதியும் அண்ட் 1 to 3rd பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 8ஆம் தேதியும் அப்படி திறக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். ஸோ நியூஸ் வரலாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். இது நேற்று நியூஸு. ஸோ நேற்று நியூஸ் நான் இதே சொல்லியாச்சு, வீடியோ போட்டேன். இது இன்றைக்கி நியூஸு டியூஸ்டே 26. ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் வரலாம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்க, சேனல் ரெக்கமெண்டேஷன் டவுன் ஆயிடுச்சு. ஸோ லைக் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகேவா? ஓகேப்பா, தட்சிட்டு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ லீவை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேப்பா ஸ்டூடெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.